இப்ப வந்து கல்யாணத்துல போய் முடியலாம் உங்களை மாதிரி முடியலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க. தேவைதான். ஏன் பிரஷர் கிடையாதா? அது பிரஷர் தான். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சதான் ஆகணும், வேற வழி இல்ல. உங்களை நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க பேஷனே நமக்கு பிடிச்சதான் ஆகணும். அவங்க பேஷன்ல நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கானதையும் அவங்க பண்ணிதானே ஆகணும். அதேதான். சேம் ஆன்சர். நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்றது கரெக்ட். நான் அந்த பாயிண்ட் சொல்லலாம்னு இருந்தேன், அவங்களுக்கு சொல்றேன். ரெண்டு பேரும் ஈக்குவலா கொடுத்தா அடுத்து நான் உங்ககிட்ட தான் ஒரு ஃபர்ஸ்ட் கேட்பேன். ஓகே. அதிகமா தேவையில்ல, செலவு கம்மி பண்ணலாம். செலவு கம்மி பண்ணுங்க. ஓகே. எல்லாத்தையும் ஃபியூச்சருக்கு சேர்த்து வச்சா பெட்டர். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் ப்ரோ. ரெண்டுமே ட்ரஸ்ட் தான். தேர்ட் பர்சன் யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேர்ட் பர்சன் யாரும் தேவையில்ல. நம்ம ரெண்டு பேர்னா நம்ம ரெண்டு பேர். நம்ம ரெண்டு பேர் பிரச்சனைனா நம்ம ரெண்டு பேர். தேவையில்லாம ஒரு ஆள் மூணு மனுஷன் கூட ஆகுது. ஓகே. ரெண்டு பேர்னா நானும் அவளும் மட்டும்தான். ஏன்னா மூணாவது மனுஷன் கொடுக்கணுமே லவ் பவுண்டர்ல இதாவது எனக்கு அது அன்வான்டா தான் தோணும். யாரோ ஒருத்தவங்க ஒரு நாள் வச்சாங்கன்றதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ல. இப்ப எங்களுக்குன்னா நம்மளுக்கு லவ் ஆனிவர்சரி, கல்யாண ஆனிவர்சரி, அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட் ஆனிவர்சரி, இப்படி நிறைய ஆனிவர்சரிஸ் எங்களுக்கு இருக்கு. சோ அந்த டேஸ்க்கு நாங்க செலிப்ரேட் பண்ணிப்போம். இது தனியா ஒரு டேவா நம்ம ஒரு கமிட்மெண்டா எடுத்து பண்ணணும் எல்லாரும். இப்பதான் கேள்வியே பண்றீங்களா? அவ்வளவு ஸ்டோர் பண்றது இல்ல. எனக்கு பாருங்க, கரெக்டா சொல்றாரு பாருங்க. இப்பதான் அந்த மீம் போடணும். Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரங்க. கமிட்மெண்ட்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்றப்போ அது வந்து இப்ப அதை பார்க்க வேண்டிய விஷயத்துல தேவையா இல்ல எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா? தேவைதான். ஏன் பிரஷர் கிடையாதா? அது பிரஷர் தான். கமிட்மெண்ட் இல்லைன்னா லைஃப் அது ஒரு மாதிரி ஃப்ளோ இல்லாமலே போயிடும்ல. கமிட்மெண்ட் இருந்தா தானே அதுக்குன்னு ஒரு ரூட் வரும். நம்ம அதுல அப்படி போவோம். அப்படின்றப்போ உங்களுக்கு கமிட்மெண்ட் பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க பிடிச்சதான் ஆகணும், வேற வழி இல்ல. நீங்க சொல்லுங்க. ஓகே. நீங்க எப்படி வரீங்களா? ஓகே தான். உங்களுக்கு பிரஷர்லாம் இல்ல? இல்ல. ஏதோ சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே தான். உங்களுக்கு ப்ரோ? கமிட்மெண்ட் இருக்கணும். இல்லன்னா தான் பிரச்சனை. கமிட்மெண்ட் எல்லாருக்கும் வேணும். ஓகே. ட்ரீம் உள்ள ஒரு ட்ரீம் பேஷன் அப்படின்னு இருக்கிற ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்ல வந்திருக்காங்க அப்படின்னு ஏத்துப்பீங்களா? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க. ஆல்ரெடி கமிட்டடா இருந்தாலும் மேரிடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும்போது ஏத்துப்பீங்களா? அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவங்கள நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க பேஷனே நமக்கு பிடிச்சதான் ஆகணும். உங்களுக்கு கண்டிப்பா ஏத்துப்பீங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல ஈக்குவலா எல்லாமே பண்ணணும். லவ், மணி, கேர், டைம் எல்லாமே ஈக்குவலா பண்ணணும்ன்ற ஒரு, அப்பதான் லவ் சஸ்டெயின் ஆகணுன்றது மெஜாரிட்டியான கருத்து. ஏன்னா பேஷன்ல இருந்தா அவங்க அதை பார்த்து போயிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மியா இருக்கும்ல. இல்ல, அவங்க பேஷன்ல நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கானதையும் அவங்க பண்ணிதானே ஆகணும். அது ஈக்குவலா அவங்களும் அதுக்கு ஈக்குவலா எஃபர்ட் போடணும், நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலா எஃபர்ட் போடணும். அதே சமயத்துல சப்போர்ட்டும் கிடைக்கும். அவங்க எனக்கு லவ்வுக்கு ஈக்குவலா லவ் கேர் கொடுக்கும்போது அவங்க பேஷனுக்கு ஈக்குவலா நானும் கொடுப்பேன். சூப்பர். நீங்க? அதேதான். சேம் ஆன்சர். நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்றது கரெக்ட். நான் அந்த பாயிண்ட் சொல்லலாம்னு இருந்தேன், அவங்களுக்கு சொல்றேன். ரெண்டு பேரும் ஈக்குவலா கொடுத்தா அடுத்து நான் உங்ககிட்ட தான் ஒரு ஃபர்ஸ்ட் கேட்பேன். ஓகே. இப்ப லவ்ல வந்து ஒரு விஷயம் தேவை, இந்த விஷயம் தேவையே கிடையாது அப்படின்னா உங்க வியூல என்னது? நீங்க சொல்லுங்க. அதிகமா தேவையில்ல, செலவு கம்மி பண்ணலாம். ஓகே. எல்லாத்தையும் ஃபியூச்சருக்கு சேர்த்து வச்சா பெட்டர். ஓகே. அது செலவு கம்மி பண்றது. செலவுனா அந்த வெளிய போய் ஃபுட்லாம் சாப்பிடுறோம்ல. ஓகே. எக்ஸ்பென்சஸ் குறைக்கணும். எக்ஸ்பென்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். எது தேவை, எது இம்பார்ட்டன்ட் வந்து ஃபியூச்சருக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப பெட்டர். சேவிங்ஸ் செலவே பண்ணாதீங்கன்ற நோ. அவட்ட கேளுங்க. நீங்க சொல்லுங்க தலைவா. ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் ப்ரோ. ரெண்டுமே ட்ரஸ்ட் தான். தேவையான ட்ரஸ்ட் தான். தேவையில்லாததும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறதையும். ஓகே. அளவா இருக்கணும். அதேதான். நம்பிக்கை, ஃபுல் நம்பிக்கை ப்ரோ. அவ்வளவுதான். ஃபுல் நம்பிக்கை. நீங்க சொல்லுங்க. அவங்களே ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது லவ்ல இந்த விஷயம் தேவை, இந்த விஷயம் தேவையில்லைன்னு இருக்கும்ல, அதுக்கு லவ்ல எல்லாமே தேவைதான். செலவு கொஞ்சம் கம்மி பண்ணி ஃபியூச்சர் கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தா பெட்டர். ஓகே. செலவை விட்டுருங்க. இப்போ ட்ரஸ்ட், கேர், பொசசிவ்னஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியால சொல்லுங்க. நீங்க செலவுன்னு ஆரம்பிச்சீங்க, எல்லாம் செலவுலயே போறாங்க. ஓகே. சாரி. ட்ரஸ்ட் கரெக்ட் மறந்துட்டேன். நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். சரி. நீங்க? தேர்ட் பர்சன் யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேர்ட் பர்சன் யாரும் தேவையில்லை. நம்ம ரெண்டு பேர்னா நம்ம ரெண்டு பேர். நம்ம ரெண்டு பேர் பிரச்சனைனா நம்ம ரெண்டு பேர். தேவையில்லாம ஒரு ஆள் மூணு மனுஷன் கூட ஆகுது. ஓகே. ரெண்டு பேர்னா நானும் அவளும் மட்டும்தான். ஏன்னா மூணாவது மனுஷன் வந்தா ஒண்ணு தேவையில்லாத பிரச்சனை ஆகும், இல்லைன்னா ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகும்.
இப்போ ஒருத்தன் வரான் அப்படின்னா ஏதோ ஒரு இன்டென்ஷனால வருவான் கண்டிப்பா. ஒண்ணு ஏதோ ஒன்று தேவை இருக்கு அவனுக்கு, அதுக்கு அதான் ப்ரோ ட்ரெஸ்ட் அதுதான், ட்ரெஸ்ட் தான் ப்ரோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரெஸ்ட் மட்டும்தான். ட்ரஸ்ட் மட்டும்தான். தேவையில்லாதது சந்தேகப்படுறது வீணா. வீணா. அதான் அந்த 3 நிமிஷம் வராம இருந்தா சந்தேகங்கிற டக்குன்னு வராது. ஓகே, என்னோட பாயிண்ட் அதான். உங்க பாயிண்ட் ஓகே. உங்க பாயிண்ட் வந்து தேர்ட் பர்சன் யாரும் இன்வால்வ் ஆக கூடாது. யாரும் வராம இருக்கிறது தேவையில்லை. வந்தாலும் அவங்கள நமக்குள்ள சேர்த்துக்காத வரைக்கும் அது தேவையில்லாததுன்னு தேவையானது தேவையானதுன்னா குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு தான் Time. நினைக்கிறேன். அது எதுவா வேணா இருக்கும். சும்மா எங்க தெருவுல உட்காந்து பேசுறதுனா கூட ஓகே. டைம் ஸ்பெண்ட் பண்ணா நம்மளுக்கு அவங்கள பத்தின நிறைய பெட்டர் நாலேஜ் கிடைக்கும். அது வந்து மேபி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கல்யாணத்துல போய் முடியலாம். உங்களை மாதிரி முடியலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க. ஓகே, லவ் பத்தி கேட்டோம்னா இந்த ஒரு விஷயத்தை கேட்காம இருக்க கூடாது. இப்போ வேலண்டைன்ஸ் டே இதுக்கு முன்னாடி வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? நாங்க பண்ணதில்ல. நீங்க பண்ணதில்ல. நீங்க பண்ணதில்ல, செலிப்ரேட் பண்ணதில்ல. செலிப்ரேட் பண்ணதில்ல, ஆனா gift கொடுத்துருக்கோம். gift கொடுத்துருக்கு. ஓகே, செலிப்ரேட்னா உட்கார்ந்து இல்ல பிளான் பண்ணி அந்த டேல செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த டே ஏதாவது கொடுக்கணுமேன்னு லவ் பண்றோம்ல, ஏதாவது கொடுக்க வேண்டியது gift ஏதாவது கொடுக்கணுமே, ஏதாவது பண்ணிருப்போம், அதை சமாதானப்படுத்த ஏதோ கொடுக்கணுமே அப்படின்ட்டு. ஓகே செலிப்ரேட் ஓகே, அப்படி எதுவும் இல்ல. அப்ப செலிப்ரேட் பண்றவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அது அன்வான்டா தான் தோணும். யாரோ ஒருத்தவங்க ஒரு நாள் வச்சாங்கன்றதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ல. இப்ப எங்களுக்குன்னா நம்மளுக்கு லவ் ஆனிவர்சரி, கல்யாண ஆனிவர்சரி, அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட் ஆனிவர்சரி, இப்படி நிறைய ஆனிவர்சரிஸ் எங்களுக்கு இருக்கு. சோ அந்த டேஸ்க்கு நாங்க செலிப்ரேட் பண்ணிப்போம். இது தனியா ஒரு டேவா நம்ம ஒரு கமிட்மெண்டா எடுத்து பண்ணணும் எல்லாரும். அப்ப அது தேவையில்லை, அந்த டே தேவையில்லை. அப்படி வச்சுக்கலாமா? அதுக்கு பின்னாடி ஒரு 7 டே வச்சு அதை செலிப்ரேட் பண்ணா அதுதான் நான் இப்ப அடுத்து கேட்கலாம்னு இருந்தேன். வேலண்டைன்ஸ் டேக்கு பதிலா வேலண்டைன்ஸ் வீக்னு வச்சிருக்காங்க. இந்த டே அந்த டேன்ட்டு அது என்னன்னு தெரியுமா? இப்பதான் கேள்விப்படுறது. கேள்வியே படுறீங்களா? அவ்வளவு ஸ்டோர் பண்றது இல்ல, எனக்கு தெரியல. நீங்க இல்ல ஒண்ணும் இல்ல, இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஒரு நாள் ஒரு டே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துரும். பாருங்க, கரெக்டா சொல்றாரு பாருங்க. இப்பதான் அந்த மீம் போடணும், இப்பதான் அந்த மீம் போடணும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சோ மச்.